ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைப் வந்து ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த விஷயத்தை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை இதோட சேர்ந்துப்பீங்களா, கொலாபரேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் சப்போர்ட் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த டைப்பில் வரும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் யூ கொலாபரேட் ஆன் த நியூ ப்ராஜெக்ட்? புதிய திட்டத்தில் ஒத்துழைப்பீர்களா? அப்போது அந்த நியூ ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொலாபரேட் ஆவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேசுவோம். ஓகேங்களா, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்சல்யூட்லி ஐ வில் பி ஹாப்பி டு கொலாபரேட் ஆன் த நியூ ப்ராஜெக்ட். இங்கே எஸ் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி அப்சல்யூட்லி அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, தமிழ் அர்த்தம் நிச்சயமாக புதிய திட்டத்தில் ஒத்துழைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்போது இந்த இடத்துல கொலாபரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்சல்யூட்லி நிச்சயமாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வில் தே சப்போர்ட் த சேரிட்டி ஈவெண்ட்? அவர்கள் தொண்டு நிகழ்வை ஆதரிப்பார்களா? அதாவது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஆர் வில்லிங் டு சப்போர்ட் த சேரிட்டி ஈவெண்ட். ஆம், அவர்கள் தொண்டு நிகழ்வுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளனர். அப்போது இந்த இடத்துல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ்னால் இந்த சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுவியா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுறதுக்கு இந்த டைப்பில் தான் வந்து கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா, ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிலாம் கேட்கணும்னா இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வில் ஷி மென்டார் நியூ டீம் மெம்பர்ஸ்? அவர் புதிய குழு உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுவாரா? அப்போது அவர் வந்து மென்டார் பண்ணுவார் அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இங்கே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். செர்டைன்லி ஷீ இஸ் வில்லிங் டு மென்டார் நியூ டீம் மெம்பர்ஸ். நிச்சயமாக அவர் புதிய குழு உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல எஸ் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி செர்டைன்லி அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். வில் யூ கான்ட்ரிபியூட் ஐடியாஸ் டு த பிரைன் ஸ்டார்மிங் செஷன்? மறுபடியும் ஒரு சொல்லிடுறேன். வில் யூ கான்ட்ரிபியூட் ஐடியாஸ் டு த பிரைன் ஸ்டார்மிங் செஷன்? கலந்துரையாடல் அமர்வுக்கு நீங்கள் யோசனைகளை வழங்குவீர்களா? அதாவது ஐடியா வந்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கொடுப்பேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஐ எம் வில்லிங் டு கான்ட்ரிபியூட் ஐடியாஸ் டு த பிரைன் ஸ்டார்மிங் செஷன். ஆம், கலந்துரையாடல் அமர்வுக்கு யோசனைகளை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பிரைன் ஸ்டார்மிங் செஷன் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். அந்த இடத்துல என்னென்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லலாம். அந்த ஒப்பீனியனில் இருந்து ஒரு நியூ ஐடியாவை கிரியேட் பண்ணுற இடத்த தான் அந்த செஷனை தான் வந்து பிரைன் ஸ்டார்மிங் செஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் தே அசிஸ்ட் வித் த கம்யூனிட்டி கிளீனப்? சமூகத்தை சுத்தம் செய்ய அவர்கள் உதவுவார்களா? அப்போது அவங்க வந்து அதாவது அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், தே ஆர் வில்லிங் டு அசிஸ்ட் வித் த கம்யூனிட்டி கிளீனப். ஆம், அவர்கள் சமூகத்தை தூய்மைப்படுத்துவதில் உதவ தயாராக உள்ளனர். அதாவது அவங்க அந்த கம்யூனிட்டி கிளீனப்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் ஷி வாலண்டியர் ஃபார் த எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட்? கூடுதல் பணி சுமைக்கு அவள் தன்னார்வ தொண்டு செய்வாளா? அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் பண்ணுறதுக்கு அவள் வாலண்டியராக இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இருப்பா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேசுவோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அப்சல்யூட்லி ஷி இஸ் வில்லிங் டு வாலண்டியர் ஃபார் த எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட். அப்போது இங்கே வந்து எஸ் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி அப்சல்யூட்லி அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா, தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். நிச்சயமாக கூடுதல் பணிச்சுமைக்கு தன்னார்வ தொண்டு செய்ய அவள் தயாராக இருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பர்டைஸ் வித் த டீம்? உங்கள் நிபுணத்துவத்தை குழுவுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? அப்போது அவங்க எக்ஸ்பர்டைஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேசணும். ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஐ எம் வில்லிங் டு ஷேர் மை எக்ஸ்பர்டைஸ் வித் த டீம். ஆம், எனது நிபுணத்துவத்தை அணியுடன் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன்.
இங்கே எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட இருக்க சிறப்பு திறன். ஓகேங்களா? அதை வந்து அந்த டீம் மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறது. ஓகே. இப்போ இந்த இதில் ஓகே. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ் அந்த டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதாவது இந்த இது எனக்கு இதை சப்போர்ட் பண்ண முடியுமா, அதாவது உதாரணமாக ஆஃபரிங்னா இந்த இதை ஆஃபர் பண்ண முடியுமா, வில்லிங்னஸ்னா இதை உதவ ரெடியாக இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணணுன்ற போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் கேள்வி வாக்கியத்தில் இதை மறந்துடவே கூடாது. வில் அப்படின்ற ஹெல்பிங் வேர்புக்கும் அந்த மெயின் வேர்புக்கும் நடுவில் தான் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த வில் சப்ஜெக்ட் அடுத்து மெயின் வேர்ப், அதுக்கடுத்து என்ன இருக்கும்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? இதை மறந்துடவே கூடாது. இவ்வளோதான் வந்து வில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆஃபரிங் ஆர் வில்லிங்னஸ் டைப்பான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.